10 லட்சம் வாக்குகள் யாருக்கு? சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர் அதிரடி அறிவிப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் அச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வரதராஜன் அவர்கள் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஓய்வு பெற்றோர் சங்க மாநில அமைப்பாளர் சீனிவாசன், சத்துணவு அங்கன்வாடி சங்க மாநில பொருளாளர் ஜெயசெல்வி, சத்துணவு அங்கன்வாடி சங்க மாநில தலைவர் அன்புக்கரசி, கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் வரதராஜன், கூட்டமைப்பு இணை ஒருங்கிணைப்பாளர்கள் பாண்டியன், மணி ஆகியோர் உடனிருந்தனர். மாநில ஒருங்கிணைப்பாளர் வரதராஜன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது: கடந்த 8/9/1992 அன்று துவக்கப்பட்ட எங்களது அமைப்பு சுமார் 40,000 உறுப்பினர்களை தமிழகம் முழுவதும் கொண்டது. எங்களது அமைப்பு எதிர்வரும் நவம்பர் மாதம் சென்னையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அழைத்து சிறப்பு மாநில மாநாடு நடத்த உள்ளோம் என்றும், மேலும் இது தொடர்பாக விளக்கங்களை செய்தியாளர் பகிர்ந்தார். இந்த சத்துணவு பணியாளருக்கு பதவி உயர்வு என்ற பெயரிலே அரசாணைகள் வழங்கப்பட்டு சத்துணவு திட்டத்திலே சத்துணவு மையங்களிலே ஏறத்தாழ 85,000 காலி பணியிடங்கள் இன்று வரை நிரப்பப்படாத ஒரு அவல நிலையில் இருக்கிறது. இந்த 85,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதனால் சென்னை, மதுரை, கோவை, திருநெல்வேலி, மதுரை போன்ற மாநகராட்சிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே ஏறத்தாழ 800-900 குழந்தைகள் பயன்பெறக்கூடிய குழந்தைகளே ஒரு சத்துணவாயா உணவையும் 12:50 மணிக்கு உணவு தயார் செய்து 900 முட்டையை அவித்து 900 முட்டையை ஒரு சத்துணவாயா உரித்து பணியாற்றக்கூடிய அவல நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறுகிறேன். இந்த நிலையினெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக அடுத்த மாதம் சென்னையிலே மாநில மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இந்த மாநாட்டிலே பங்கேற்க அழைப்பு கொடுத்துள்ளோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் மட்டுமல்ல, இந்த சேப்பாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைய மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அழைத்திருக்கிறோம். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை கண்காட்சியை துவக்குவதற்காக அழைப்பு விடுத்துள்ளோம். கண்காட்சி என்றால் ஏறத்தாழ 18 சலுகைகளை உங்களுடைய மாமனார் அவர்கள் இந்த சத்துணவு பணியாளர்களுக்கு கடந்த காலங்களில் அறிவித்து வழங்கியிருக்கிறார்கள் என்பதனை கலைவாணர் ரங்கத்திலே கண்காட்சியாக வைத்து அதை குற்றுவிளக்கேற்ற நீங்களே வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்துள்ளோம். இந்த செய்தி, இந்த தருணம், இந்த மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடாக அமையும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். அதனால் தான் இந்த 10 லட்சம் வாக்குகள் யாருக்கு என்ற தலைப்பிலே இன்றைய தினம் பத்திரிகையாளர்களை நாங்கள் சந்தித்துள்ளோம். சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகள் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய தகப்பனார் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லாததான் செஞ்சிருக்கிறாரு. நீங்க என்ன சொன்னதையே செய்யல அப்படிங்கிறத சுட்டி காமித்தா இந்த முதல்வர்களை நினைக்கிறேன். இந்த காலை உணவு திட்டம் பல விதங்களில் தொல்லைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பல விஷயங்கள் தகவல் வருகிறது. அது உண்மையிலான காலை உணவு திட்டம் என்பது அதாவது கிராமங்களிலே அங்கே இருக்கக்கூடியவர்களை ஒரு தொகுப்பூதியத்திலே சொற்ப ஊதியத்திலே நியமித்து காலை உணவு வழங்கப்படுகிறது. அதில் ஒரு குறைபாடுகள் இருப்பதாக தெரியவில்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அந்த காலை உணவு திட்டத்தை வலுப்படுத்துவதோ மாலையிலே உணவு வழங்குவது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன் மற்ற மாநிலங்களில் பிரியாணி வழங்குவது போல் தமிழ்நாட்டில் பிரியாணி வழங்குவது பற்றி கூட நாங்கள் கவலைப்படல. ஆனால் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தான் இந்த திட்டத்தினுடைய முதுகெலும்புகள். இந்த திட்டத்தினுடைய முதுகெலும்புகள் முடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் சரியான உங்கள் வேண்டும். முக்கியமான கோரிக்கை ஓய்வு. இன்னைக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துகிறதா குரல் கொடுக்கிறாங்க. இந்த அரசு ஊழியர்களை பற்றி சொல்ல போனா இந்த சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் தாய் சங்கங்கள் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் சில சங்கங்கள் தாய் சங்கம் என்ற பெயரில் இந்த சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்ட களத்திற்கும் ஆர்ப்பாட்ட களத்திற்கும் களத்தில் இருக்கிறாங்க. தவிர இப்ப நடைபெற்ற பேச்சுவார்த்தையில கூட மரியாதைக்குரிய சுதர்சிங் சிங் IAS அவர்கள் கூட இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போது இந்த தாய் சங்கம் என்று கூறக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கங்கள் ஜாக்டோஜி அமைப்பு, போட்டோஜி அமைப்பு என்ற அமைப்புகள்லாம் கூட்டத்தில் தான் சத்துணவு பணியாளர்களை பயன்படுத்துறாங்க தவிர அங்கன்வாடி பணியாளர்களை பயன்படுத்துறாங்க தவிர ஆனா அவருடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக வாய் திறக்கவே இல்லைங்கிறதா நிதர்சனமானது. தமிழக முதல்வர் எங்களை பொறுத்தவரையும்
எந்த தாய் சங்கமே தங்கை சங்கம் 6/12/95 வேலூர்ல சென்ற ஜெயலலிதா அவர்கள் அழைச்சு மாநாடு நடக்கும். அதுக்கு எந்த தாய் சங்கமும் எங்கள் துணைவிக்கல். தனிப்பட்ட முறையில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் அமைப்பு தான் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வேலூர்ல 6/12/95 அழைத்து மாநாட்டம் நடத்தணும். அதே போல எந்த தாய் சங்கம் கைவில்லாமல் சத்துணவு பணியாளர் அங்கன்வாடி பணியாளர் கூட்டமைப்பு தான் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் அழைத்து மாநாட்டம் நடத்தி ஒரே நாள் வள்ளுவர் படத்தில் 15% பெற்றிருக்கோம். அதே போலதான் அடுத்த மாதம் நடத்தக்கூடியதான் தாய் சங்கங்களை பின்னாலே செல்லாமல் சத்துணவு பணியாளர் அங்கன்வாடி சங்க கூட்டமைப்பே 3வது முறையாகவும் வெற்றி காணும் என்ற நம்பிக்கையோடு களத்தில் இறங்கியிருக்கிறோம். ஓய்வூதியம் என்பது குடும்ப ஓய்வூதியமா மாற்றம். 2வது அகவிலைப்படியுடன் அந்த ஓய்வூதியத்தை அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஒரு குறைந்தபட்சம் 7,850 ரூபாய் வழங்கிருக்கிறது. அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இதுவரையும் தமிழ்நாடு அரசு இம்ப்ளிமெண்டேஷனே பண்ணல. அந்த கோர்ட் தீர்ப்பு நாங்கள் அமல்படுத்தப்படல. அந்த 7,850 ரூபாய் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்க தீர்ப்பு அமல்படுத்தணும். அகவிலைப்படியுடன் அந்த குடும்ப ஓய்வூதியத்தை வழங்கணும். ஓய்வு பெற்று தள்ளாடும் இல்ல ஊருக்கு ஜோறு போட்ட ஊழியர்களுக்கு இன்னைக்கு சோறுக்கு வழி இல்லை என்ற நிலைமையில இருக்கிறாங்க. ஊருக்கு ஜோறு போட்ட ஊழியர்கள் இன்னைக்கு சோறுக்கு வழி இல்லை என்ற நிலைமையில இருக்காங்க. அவருக்கு மருத்துவ செலவு பண்ண முடியல. மருத்துவ காப்பீட்டுடன் இந்த ஓய்வூதியம் தமிழக முதல்வர் அறிவிப்பு அகவிலைப்படி அரசு பணியாளர்களுக்கான சலுகைகள் உங்களுக்கு அது அகவிலைப்படி என்பது ஆண்டுக்கு குறைப்பது எல்லாருக்கும் சார். இல்ல போராட்டத்தை தொடர்ந்து ஒரு 9 சலுகைகள் அறிவிச்சாரு 3 மாதங்களுக்கு முன்னாடி. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அதான் அப்படி கொடுத்தாங்க. அகவிலைப்படி நியமிப்பதான். அதாவது கிராம கடைகளை ஊழியருக்கு ஒரு குறைந்தபட்சம் கிராம கடைகளை ஊழியர் இருக்காங்க. வில்லேஜ் பிஓக்கு கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் அவங்களுக்கு எங்களை மாதிரி ஒரு கன்சல்டன்ட் பேர கான்சன்ட்ரேட் ஸ்கேல் அப் இருக்கவங்க நீங்க ஸ்கேல் அப் வந்து அவங்களுக்கு நீங்க மருத்துவப்படி நீங்க ஆட்டுக்கு முறை அகவிலைப்படி அப்படிங்கிறதோட நீங்க உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். ஆனால் இந்த திட்டத்தில் பணியாற்றக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய அரசு துறைகளில் இருக்கக்கூடிய அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இல்லை. மாநில மாநாட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்க. முதல்வர் அவர்கள் கண்டிப்பா முதல்வர் அவர்கள் கலந்துறாங்க. தலைமையில் அதுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. கண்டிப்பாக 3 தேதி கேட்டிருக்காங்க. 3 தேதி குறிப்பிட்டு நாளை தினம் கொடுக்குறோம். கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் பங்கேற்கிறார். அது எந்த மாற்றம் தாய் சங்கங்கள் மீது யாராவது ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறீங்க. அவங்க எல்லாரையும் ஆரம்பிச்சதான போராட்டங்கள் முன்னெடுக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய துறையில் அவங்க பேசுறது கண்டிப்பாக குறைய சொல்லிடுறாங்க. தாய் சங்கங்கள் என்பது நீங்க என்ன சொல்ல முடியுங்கன்னா நீங்க விரிவாக கேட்கறீங்க. ஓப்பன் தமிழ்நாடு அரசு சங்கம், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஊதியம், சிஎம்டி அலுவலர் கழகம் போன்ற தாய் சங்கங்கள் ஏறத்தாழ 35 ஆண்டு காலமாக சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்களுடைய உழைப்பை சுரண்டி உள்ளது. மாநில மாநாடு சென்னையில வள்ளுவர் கோட்டம் பணி நடக்கிறதுனால ஏன்னா ஏறத்தாழ எங்களோட பணியாளர்கள் 50,000 பேர் 60,000 பேர் கலந்துக்குவாங்க. அதனால இந்த இடம் தேர்வு பண்ணுறதுல முடிவாகல. நம்ம ஒரு வாரத்துக்குள்ள முடிவாக ஏறத்தாழ 47,000 பேர் பணியாற்றுகிறார்கள். ஏறத்தாழ 45,000 மேற்பட்ட பணியிடங்கள் காணி அங்கன்வாடி ஏறத்தாழ 93,000 பேர். பூ அங்கன்வாடி முதல் 93,000 இடத்துல ஏறத்தாழ 42,000 இடங்கள் காலி பண்ணி காலை உங்களுக்கு சம்மந்தம் இல்லை சார். காலை அது கான்ட்ராக்ட் மற்ற சங்கங்கள் காலை உணவை எங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க சொல்றோம் கேட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு உடன்படுத்துறதா? எங்களுக்காக உடன்பாடு காலை உணவை நாங்கள் வேணும் கேட்கல. மற்ற சங்கங்கள் வேணா கேட்கலாம். அது யார் வேணா போட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கல. எங்களுக்கு எங்களுடைய எம்ப்ளாயிஸ் ஸ்பெஷல் கேஸ்டிங் இல்லாம பற்றாக்குறை இல்லாம இந்த சத்துணவு திட்டம் முழுமையாக ஒரு குறித்த நேரத்தில் பணி இந்த குழந்தைகளுக்கு உணவு வழங்குவதற்கு பணியாளர்களை ஒரு கிளினிக்கல் போஸ்ட் என்பது 2 நாள் 3 நாள் கழிச்சு அந்த கிளினிக்கல் ஒர்க்கை பார்க்கலாம். ஆனால் சத்துணவு வழங்கும் பணியை 2 நாள் கழிச்சு பண்ண முடியாது. முட்டை என்பது 900 முட்டைகள் குறித்த நேரத்தில் முடிச்சாகும். ஒரே ஒரு சத்துணவாயா சத்துணவு திட்டத்தில் ஒரே ஒரு ஆயா சென்னை மாநகராட்சி போன்ற மாநகராட்சிகள் ஏறத்தாழ 800 குளத்தில் 900 முட்டைகள் படிக்கிறது. அந்த இடத்துக்கு ஒரே ஒரு சத்துணவாயா சமையல் பண்ணிக்கணும். 12:50 மணி அடிக்கிற நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும். அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ள நீங்க 900 முட்டையை அவிக்கணும். 900 முட்டையை ஒரு சத்துணவாயா முடிக்கணும்.
இல்ல, அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் வந்து இதர பணி அரசு பணிகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஏற்கனவே எங்களுடைய வேலைக்குழு அதிகமாக இருக்கும்போது மற்ற அரசு பணிகளில் ஈடுபடுறாங்க. அங்கன்வாடி பணியாளர்கள் படிச்சுமே அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து பிற துறைகளுடைய பல்வேறு பல்வேறு சுகாதார பணியாளர்கள், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், அந்த மல்டி பர்பஸ் நர்ஸ், அவங்க எல்லாம் செய்ய வேண்டிய பணிகளை கூட அங்கன்வாடி பணியாளர்கள் தலையில சுமத்துறாங்க. அதெல்லாம் வந்து ஊழல் சொல்றதுக்கு நாங்க வாய்ப்பு முடியாது. தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபர்கள் தான் சில இடங்கள்ல நமக்கு இன்பாய்சன் கேஸ் ஏற்படும், பள்ளி வருகிறது. இதெல்லாம் எதிர்பாராத சூழ்நிலைகள் நடக்கும் தவிர வேற ஒன்றும் அந்த கமாடிட்டிஸ்ல வந்து ஊழல் நடக்கிறதா அங்கன்வாடி பணியாளர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நீங்க இந்தியால பாண்டிச்சேரி மாநிலத்தில் மட்டும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்தோட நீங்க பாக்குறாங்க. மேற்கு வங்காளம், பீகார், ஒரிசா, தமிழ்நாடு மற்ற எந்த மாநிலங்களும் இன்னும் நான் ஸ்டேட்டஸ் ஸ்கேலாளர்கள் தான் இந்த பணியாளர்கள் இருக்காங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசி, ஸ்டேட் கவர்மெண்டோட அங்கன்வாடி எக்ஸப்ட் அங்கன்வாடி ஒரு மட்டும் அவர்கள் படிச்சுக்கிறதுக்கு அவர்கள் நிரந்தரமாக்கணும். அவர்கள் பதவி ஏற்படுத்துறதுல பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அந்த முரண்பாடுகளை கலைப்பெறியணும். ஒரு 50% இருக்கக்கூடிய அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய காலிப்பணி இடங்கள்ல இந்த பணியாளர்கள் பதவி ஏற்படுத்தாதான் அவங்க ரிட்டையர்ட் ஆகிற முன்னாடி இருக்கும். ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேட்ல தான் பதவியே தெரியும். ரிட்டையர்ட் ஆகிற 2 மாசம் 3 மாசம் இருக்கிற காலத்தில் பதிவு இருக்கு. 2 மாசம் 3 மாசம் அவங்களுக்கு எந்த பயன் கிடைக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு. அதே மாதிரி பிற துறைகளுக்கு போனவங்களுக்கு சத்துணவுல வேலை பார்த்துட்டு கிராம நிர்வாக அலுவலராகவோ மற்ற துறைகளுக்கு போனவங்களுக்கு இந்த வாழ்வாதார 2000 அது கிடையாது. பிற துறைக்கு புதிதாக நிறைய கட்சிகள் உருவாக்கி வர்றாங்க. பல சமூக சார்ந்த விஷயங்கள் பத்தி பேசுறாங்க, போராட்டம் பத்தி பேசுறாங்க. உங்களுடைய இந்த துறை சார்பா எந்த கட்சி வந்து கவனம் செலுத்த நீங்க நினைக்கிறீங்க? நாங்க எந்த ஒரு அரசியல் கட்சி மீதும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்யறது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட 1000 கட்சிகள் இருக்கலாம். 1000 கட்சிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிறது திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து நாங்கள் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லது நடக்கும் போது பாராட்டுவோம், தவறுகள் நடக்கும் போது வழக்காடு மன்றம் சொல்வதும் நாங்கள் தான். எந்த ஒரு அரசியல் கட்சி பின்னணிக்கு போறதுக்கு நாங்கள் தயாரில்லை. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட முடியாத நிலைமை ஏற்பட்டால் ஜனவரி முதல் வாரத்திலேயே கூடி ஒரு முடிவெடுத்து என்ன முடிவெடுப்போம், யாரோட கூட்டணி போகலாம். 2.5 சட்டம் முடியும். 2.5 2.5 lakhs எம்ப்ளாய்ஸ். ஒரு குடும்பத்துக்கு 5 ஓட்டு, அந்த கணக்கில் தான் 10 லட்சம் ஓட்டு. நாங்க ஏற்கனவே போன பாராளுமன்றத்தில் தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் ஒரு ஓய்வு பெற்ற சத்துணவு பணியாளர் வேட்பாளர் இருக்கோம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பார்க்கல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமமுக கழகத்தையும் நாங்கள் பார்க்கல. இப்ப நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இன்றைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய தகப்பனார் காலத்தில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இவ்வளவு சலுகை எல்லாம் சொல்லாததெல்லாம் தேர்தல் வாக்குறுதி உத்தாரத்தெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. நீங்க என்ன கொடுத்ததே செய்யலங்கிறத ஞாபகம் பண்றதுக்காக தான் நாங்கள் நம்ம நாடு நடத்தணும். அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா நிரந்தரமாக பணியாளர் அங்கன்வாடி பணியாளர் ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த ஓய்வு மாற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.